ராக்கெட் மாதிரி துரு துருன்னு ஓடி ஆடிட்டு இருந்த புள்ள இப்ப பார்வை இழந்து பேச்சு இழந்து கிடக்கிற பரிதாபத்தை பாருடா. இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? அன்னைக்கே எங்க அம்மா படிச்சு படிச்சு சொல்றாங்களே கேட்டியாடி? உங்க அம்மா சுத்த காலம் தெய்வம் தான் நீயா நினைச்சுக்கிட்டு அந்த தெய்வத்து மேல் நம்பிக்கை இல்லாம வைத்தியம் பாக்குற நம்ம குழந்தையோட வாழ்க்கையை கெடுத்துட்டு பாவி. போத நிறுத்துங்க. நானா கெடுத்தேன்? நம்ம குழந்தைக்கு அம்மா வாத்திருக்கேன்னு டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டேன். அது தப்பா? எந்த தெய்வத்தை பார்க்க மாட்டேன் அவ பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னியோ அதுக்கு தண்டனையா இப்ப உன் மகனுடைய பார்வையும் பேச்சையுமே பறிச்சுட்டாளேடி. இப்போ அது புரிஞ்சுதா? மாதா பிதா செய்தது மக்களை கேட்கும்னு சொல்லுவாங்களே, அந்த தாயே இப்போ உன் மகளை கேட்டுட்டாளேடி. இன்னுமே விட்ட பேச்சு இந்த பாவி இந்த பாவத்துக்கு பரிகாரமா அந்த தாய் குறிக்கொண்டு இருக்க ஒவ்வொரு கோயிலுக்கா போய் என் குழந்தைக்கு பார்வை கொடு பேச்சு கொடுன பிராக்கியத்தை தேடிக்கோமா. அத்தை வேண்டாம், சொல்றது கேளுங்க. அத்தை வேண்டாம், என் குழந்தை கொண்டு போகாதீங்க. நாங்க வர்றோமா? மிஸ்டர் மாணிக்கம், எல்லாமே நார்மலா இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இந்த வியாதி வந்ததுன்னு எங்களுக்கே புரியல. இருந்தாலும் ஆஸ் ஏ டாக்டர்ன்ற முறையில சொல்றேன், ஒரு 6 மாசத்துல எப்படியாவது உங்களை குணப்படுத்த முயற்சிக்கிறோம். என்னாலாவது அக்கிரமா இருக்குது. கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச கதையா இருக்குது. கருணை ஊர் காமாட்சி பாட்டி கைப்பட்டா தீராத வியாஜெல்லாம் தீருன்னு ஊர் உலகத்துல இருக்கிறவங்களா இங்க வராங்க. இந்த மச்சு வீட்டுக்காரி என்னடான்னா பட்டணத்துல டாக்டர் கூட்டின்னு வந்து காட்டுறான். காசு கொழுப்பு. இப்படி அக்கறமா சம்பாதிச்ச காசு எப்படி செலவாகுங்கிற? இப்படிதான் போவோம். போத நிறுத்துங்க. காமாட்சி பாட்டியை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாம இல்ல. ஆனா இவர் பண்ண அக்கிரமத்துக்கு அந்த பாட்டி காலில் வைத்து கெஞ்சி கதறினாலும் பைத்தியம் பார்க்க வராதுன்னுதான் நான் கூப்பிடல. மரகதம், பாவத்தை செஞ்ச நானே அந்த பாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். வா. தாயே, என்ன மன்னிச்சிடுமா. கிழவி கிழவி எனக்கு கேவலமா பேசுன. ஆத்தாளுக்கு படைச்ச கூட கையால தள்ளி காலால 8 வருஷம் இந்த பாவிக்கு ஆத்தாலே தண்டனை கொடுத்துட்டாம்மா. நீ மனசு வச்சா விளங்காத என் கைகால் விளங்கும்மா. மனசு வச்சனால தானே நானே உன் வீடு தேடி வந்திருக்கேன். எழுந்துரு. மெதுவாங்க. பாவண்டா. ஆமா பாட்டி. நான் இத சொல்லல, நீ செஞ்ச பாவண்டான்னு சொன்ன. அம்மா, இதையே அடிக்கடி சொல்லிருந்தா இப்படி எல்லாம் வந்திருக்குமா? தப்புதான் பாட்டி. என்னை எப்படியாவது குணப்படுத்திடுங்க பாட்டி. ஆமா, உன்னை குணப்படுத்தினா நீ எனக்கு என்ன கொடுப்ப? என் உயிரையே கொடுக்குற பாட்டி. உன் உயிரா? அதெல்லாம் வேண்டாம்டா. வேற என்ன கொடுப்ப? என் ஆஸ்தி பாஸ்தி எல்லாமே கொடுக்குற பாட்டி. அதெல்லாம் வேண்டாம். என்கிட்ட ஒரு ஆடு இருக்கு, அத உன் நிலத்துல ஓட விடு. அது எவ்வளவு தூரம் ஓடுதோ அந்த நிலத்தை எனக்கு கொடுத்துரு. கொடுத்துடுறேன் பாட்டி. வாக்கு மாற மாட்டியே? சத்தியமா மாற மாட்டேன் பாட்டி. கேட்டுக்கம்மா, உன் புருஷன் சத்தியம் பண்ணிருக்கான். நிச்சயமா அவர் கொடுத்துருவாரு. இந்தா, இத நல்லா மென்னு முழுங்கு. என்ன பாக்குற? இப்படி சந்தேகப்பட்டு வேப்பிலை தின்னவங்கதான் வியாதி குணமாகி சந்தோஷமா இருக்காங்க. சாப்பிடு. பாட்டி, 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 எங்க போயிருக்கோ இந்த நடுராத்திரியில?
என்னடி இது? ஆத்தாளுக்கு காட்ட வேண்டிய கற்பூரத்தை எனக்கு காட்டுற? அப்பம்மா, என்ன பொறுத்த வரையில இது தப்பே இல்ல பாட்டி. ஏன்னா எனக்கு அப்பா, அம்மா, தெய்வம் எல்லாமே நீதான் பாட்டி. என்னங்க? எனக்கு கை கால் வந்துருச்சு. நான் அப்பவே சொல்லலைங்க, காமாட்சி பாட்டி வைத்தியம் கண்கண்ட பலன் கொடுத்துருச்சு. ஆமா மரகதம், உண்மையிலேயே அந்த காமாட்சி பாட்டி வைத்தியத்துக்கு மிஞ்சி இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாதுங்க, அந்த பாட்டிக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நடந்துக்கணும். பாட்டி, இதெல்லாம் என்னுடைய நிலம் தான். இந்த ஆடு என் நிலத்துல எவ்வளவு தூரம் ஓடுதோ அவ்வளவு உங்களுக்கு தான் சொந்தம்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்கேன். வாங்கிக்கங்க. முதல்ல ஆடு ஓடட்டும். ராமு, உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு. மாணிக்கண்ணே, போச்சு, எல்லாம் போச்சு. இந்த ஆடு என் நிலம் பூரா ஓடிடுச்சு. உன் நிலம் இல்லடா, அவர் நிலம். ஆமா, உங்க நிலம் பூரா ஓடிடுச்சு. அப்படியா பாட்டி? இனிமே இந்த நிலம் பூரா உங்களுக்கு தான் சொந்தம். பாட்டி பாட்டி, ஆடு கூட நாங்களும் தான் ஓடியாந்தோம், எங்களுக்கும் கொஞ்சம் நிலம் கொடுங்களேன். பாத்தியாடா அந்த அநியாயத்தை? ஆட்டை நிலத்துல ஓட விட்டு மாணிக்கத்தோட நிலத்தெல்லாம் புடுங்கிட்டாடா அந்த கழுவி. அது மட்டுமா, இப்ப அந்த மாணிக்க மனசு மாறி நம்மளை துரத்திட்டானே. அவன் மாறல, கிழவி அவனை மாத்திட்டான். அவங்கள சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணலான்ற? கிழவியோட பேத்தி சிவகாமி ஒரு வழி பண்ணி அந்த பழிய தூக்கி இந்த மாணிக்கத்து மேல போட்டுடுவோம். எப்படி? அம்மா, யாரோ ஒரு பொண்ணை துரத்திட்டு வராங்க. நான் போய் என்னன்னு பார்த்து வரேன். குழந்தை பிடிங்க.
பயப்படாம போமா. இனிமே இந்த பசங்க உன் பக்கத்துல வச்சு படுக்க மாட்டாங்க. என்னங்க, ரொம்ப நன்றிங்க. சமயத்துல வந்து என் மானத்தை காப்பாத்துனீங்க. இதை எப்பவுமே என்னால மறக்க முடியாது. வரேம்மா. அழாதீங்கப்பா. அழாம என்னப்பா செய்ய சொல்ற? உன் தங்கத்தை செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா நாங்க இத்தனை கோயில்களுக்கு போய் அந்த தாயை வேண்டிக்கிட்டோம். அவளுக்கு இன்னும் எங்க மேல கருணை பிறக்கலையப்பா. கருணை பிறந்தாச்சுமா. அந்த தாயினுடைய கருணை பிறந்ததுனாலதான் இந்த கருணைக்கே வந்திருக்கீங்க. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. பக்கத்துல இருக்கிற எனக்கு ஒரு கரதாசு போட்டிருந்தா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்குமேம்மா. நீ என்னப்பா சொல்ற? ஆமாமா, இங்க உள்ள கருணையூர் காமாட்சி பாட்டி கைப்பட்டா நோயாவது நொடியாவது இந்நேரம் குழந்தைக்கு கண் பார்வையும் பேச்சு வந்திருக்குமே. அப்படிங்களா? நல்ல நேரத்துல தாய் கொண்டாந்து சேர்த்துருக்கா. வாங்க உடனே போய் இந்த காமாட்சி பட்டி பாப்போம். அதோ பாருடா, நம்மள அன்னைக்கு துரத்தி அடிச்சா நான் வருவேன்டா. அம்மாடி வாங்கடா ஓடி. யார் அவன்? என்கிட்ட காட்டுங்கடா. இவன் பங்குக்கு ஒரு நாலு ஒன்றவன் வந்துருவான். அவன் கம்பி வச்சு கொண்டா பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா என் கத்தி வச்சுக்கு அவன் தப்பவே முடியாது. அம்மா, அம்மா, குழந்தை ராணி எப்படியாவது காமாட்சி பாட்டிக்கிட்ட கொண்டு போங்க. அவளுக்கு பார்வையும் பேச்சும் வர மாதிரி செய்யுங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்கப்பா. சீக்கிரமா போங்க, சீக்கிரமா போ. மாப்பிள்ள, என்ன ஆறுதல் சொல்லி உங்களை பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இறந்து போற உங்க அம்மா தெய்வமாய் இருந்து உங்க குழந்தைய குணப்படுத்தட்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த குழந்தைய என்னால குணப்படுத்த முடியாது. பாட்டி, அப்படி சொல்லாதீங்க. என்ன பெத்த தாய் எடுத்துட்ட நிலைமையில நான் பெத்த குழந்தை ஊமையா இந்த உலகத்தை கண்ணால பார்க்க முடியாத குருடியா வாடுற கொடுமை தாங்க முடியாமத்தான் ஊர் ஊரா கோவில் கோவிலா போய் எல்லா தெய்வத்துக்கிட்ட வேண்டியும் எந்த தெய்வத்துக்கு எங்க மேல கருணை பிறக்கலாமா? ஆமா பாட்டி, கருணையே உருவான உங்க கைப்பட்டா இந்த குழந்தையோட பார்வையும் பேச்சும் வந்துடுங்கிற நம்பிக்கையில இவர் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். எங்க நம்பிக்கையை வீணாக்கிடாதீங்க பாட்டி. நம்பிக்கை உனக்கு இருக்கு, அந்த நம்பிக்கை இந்த குழந்தைய பெத்த தாய்க்கு இல்லையே. இருந்திருந்தா அவளே இங்க வந்திருப்பா இல்லையா? கூப்பிடாத. அப்படி கூப்பிடறதுக்கு ஒரு அழகவே இல்ல. என்ன சொல்றீங்க? நீங்களும் என்ன வெறுக்கிறீங்க? நான் மட்டும் இல்லம்மா, தாய்மையை மறந்துட்ட ஒரு பெண்ண ஊரன்ன உறவென்ன இந்த உலகமே இருக்குமா? என்னங்க, ஏற்கனவே அவ மனசு ரொம்ப புண்பட்டு போயிருக்கா. இந்த நிலைமையில நீங்க வேற இப்படி பேசின எப்படிங்க? அமைதி எடுத்து சொல்லி அழைச்சிட்டு போவாங்க. அண்ணே, நீங்களே சொல்லுங்க, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கேனா? என் குழந்தைக்கு அம்மா வாத்திருந்தது, நான் டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டினேன். அது பெரியம்மை ஆயிடுச்சு. என் குழந்தைக்கு வாய் பேச வரல, கண் பார்வையும் போயிடுச்சு. அதுக்கு நானா காரணம்? இப்படித்தான் நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு அம்மா வாத்திருந்தது. எங்க அப்பா வைத்தியர்கிட்டே கொண்டு போக மாட்டேன்னு சொன்னாரு. எங்க அப்பா சொன்னாரு, அந்த ஆத்தா கிட்ட போய் தீர்த்த வாங்கி கொடு, எல்லார்கிட்டயும் மடிப்பிச்சு எடுத்து கஞ்சி காய்ச்சி கொடுத்தேன்னா ஆத்தா போயிடுவான்னு சொன்னாங்க. நானும் அப்படியே தான் செஞ்சேன். ஆனா எங்க அம்மா எங்களை விட்டு மத்தவங்களை போல நானும் உன்னை தப்பா நினைச்சேன். நான் ஏன் இவ்வளவு கோபமா பேசினேன் தெரியுமா? அந்த காமாட்சி பாட்டி கட்டிச்சு பெத்த தாய்க்கு புள்ள மேல பாசம் இருந்தா வந்திருப்பார்ல, அவரே வராதப்போ அந்த குழந்தைக்கு நான் எப்படி வைத்தியம் பண்றது கேட்டுச்சுப்பா. உண்மைதான் பாட்டி, பக்தியும் தெய்வ நம்பிக்கையும் என் மனைவிக்கு இல்லதான். அந்த பாவி செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடித்தான் நான் இங்க வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் உங்க மனசுல இரக்கம் இல்லைன்னா, என் குழந்தைய குணப்படுத்த உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா, நாங்க வேதனையோடு வாடுறதை விட சாகிறதே மேல். இல்லைங்க, வாழணுங்கிறதுக்காக எங்க பாட்டியை பார்க்க வந்த நீங்க இப்படி சாகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? கருணையூர்னு சொன்னாலே இந்த காமாட்சி அம்மனை தெரியாது. எங்க காமாட்சி பாட்டியை தான் இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். ஏன்னா அவங்க தெய்வம் மாதிரி. தெய்வம்னு சொன்னதும் பாசமும் பரிவும் என் பாட்டிக்கு இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா அது இருந்ததுனாலதான் அனாதையா இருந்த என்ன தத்து எடுத்து பெத்த தாய்க்கு மேல என்ன தூக்கி வளர்த்தாங்க. அது மட்டுமா, நிலா வந்தாத்தான் சாப்பிடுவேன்னு அந்த சின்ன வயசுல நான் அழுது அடம் பிடிச்சப்போ தன் நெத்திலிருந்து குங்குமத்தையே நிலாவாக்கி எனக்கு நிலாச்சோறு விட்ட என் பாட்டிக்கு தெரியுங்க பரிவு என்ன பாசம் என்ன. என் பாட்டி யார் பெத்த குழந்தைக்கும் பார்வையும் பேச்சும் கொடுன்னு நான் கேட்கல.
நீ ஆசையா வளர்த்த இந்த பேத்தியோட மானத்தை காப்பாத்துன அந்த நல்லவரோட குழந்தைய குணப்படுத்துன்னு தான் நான் கேக்குறேன். நீ என்னதான் பாசத்தை பத்தியும் பரிவை பத்தி பேசினாலும் இந்த குழந்தைய குணப்படுத்த எனக்கு சக்தி இல்ல. உனக்கே சக்தி இல்லைன்னா அப்புறம் எங்க இருக்கு சக்தி? இப்போ நீ இந்த குழந்தைய குணப்படுத்தலைன்னா ஓ முன்னாலே உன் பேத்திக்கும் கண்கள் தேவையில்லைன்னு இந்த சூலத்தால என் கண்களை குத்தி கூடாக்கிக்கிறேன். பாசத்தை மறந்து நான் தான் பிராயச்சித்தை தேடிக்கணுமே தவிர என் குழந்தைக்காக நீ ஏமா உன் கண்ணை குத்திக்கணும்? பாட்டி, எந்த தெய்வத்தை என் கண்ணால பார்க்க மாட்டேன், அவ பெருமையை பேச மாட்டேன்னு நின்றுச்சேனோ அந்த தெய்வமே என் தவற உணர வச்சிடுச்சு. இந்த தெய்வ சன்னிதானத்துல உங்களையே தெய்வமா நினைச்சு சொல்றேன். நான் பக்தி இல்லாதவதா, ஆனா என் குழந்தை மேல உள்ள பாசத்தினால கேக்குறேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சு என் குழந்தைய குணப்படுத்துங்க தாயே. அம்மா, உமா, ஜனனம் என்று இருந்தால் மரணம் என்று ஒன்று உண்டு என்பதை மறந்து உன் தாயின் மரணத்திற்கு நான் தான் காரணம் என்று தவறாக நினைத்து விட்டாய். இன்னாருக்கு இன்னது நடக்கும் என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி. அந்த விதிப்படி நடந்துவிட்ட உன் தாயின் மரணத்திற்கு நான் எப்படி அம்மா காரணமாக முடியும்? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வுக்கோ தாழ்வுக்கோ காரணம் நான் அல்ல, அவரவர்கள் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம். சிவகாமி, ஏம்மா கண் கலங்குற? உனக்கு ஒரு குறையும் வராது. நீ சகல சௌபாகியங்களும் பெற்று சந்தோஷமா வாழ இந்த தாய் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன். அம்மா, சிவகாமி உன் பேத்தி மட்டும் இல்ல, இனிமே அவ என் சகோதரி. அவளுக்கு வேண்டிய வாழ்வை உன்னுடைய அருளால நானே செஞ்சு முடிக்கிறேன்.